Hello students, welcome to Hiva Max. 12th standard business max பார்த்துட்டு இருக்கோம். chapter 4 exercise 4.3 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? So first என்ன கொடுத்திருக்காங்கன்னா solve the following homogeneous differential equation. நமக்கு இது கீழ நிறைய questions இருக்கு. one by one பார்க்கலாம். First question பாருங்க. x into dy by dx is equal to x plus y. இதான் questionல கொடுத்திருக்காங்க. So இங்கே dy by dx டைரக்டா கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து x மட்டும் அந்த சைடு கொண்டு போனா போதும். சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எழுதிடுங்க x into dy by dx is equal to x plus y. நமக்கு dy by dx தான் வரணும். So x கீழே கொண்டு போயிடலாம். dy by dx is equal to x plus y by x. இப்போ இது ஒரு homogeneous equation with degree 1. ரைட்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் next இதுல? இது நீங்க எழுதணும்னா எழுதலாம். It is a homogeneous function. It is a homogeneous function with degree 1. So next step என்ன பண்ணணும்? Y is equal to v into x ன்னு மாத்தி எழுதணும். இதை ஒரு வாட்டி differentiate பண்றேன். அப்போ dy by dx is equal to uv dash plus v u dash அப்போ dv by dx. இப்போ இதுலயும் dy by dx first நம்ம கண்டுபிடிச்சதும் dy by dx. So இதை ரெண்டத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுவோம். எழுதும் போது y இருக்கிற இடத்துல vx ன்னு எழுதுவோம். கரெக்டா? So v plus x into dv by dx is equal to x plus y வரும். y இருக்கிற இடத்துல vx ன்னு மாத்தி எழுதிக்கோங்க. நான் எப்பவுமே ஒரு ஸ்டெப் எழுதிட்டு எழுதுவேன். பட் இப்போதான் ஃபுல்லா நம்ம எக்ஸாம்பிள் சம்ல சேம் மாடல் செஞ்சோம். அதனால டைரக்டா நான் y இருக்கிற இடத்துல vx ன்னு எழுதியிருக்கேன். இப்ப அடுத்த லைன்ல இந்த x காமனா வெளியே எடுத்து இந்த x ஓட கேன்சல் பண்ணுவோம். v plus x into dv by dx is equal to x காமன். அப்போ 1 plus v by x. x கேன்சல் பண்ணிடலாம். இப்ப வேரியபிள் செப்பரேஷன் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா நமக்கு பேலன்ஸ் வெறும் 1 plus v மட்டும் தான் இருக்கு பாருங்க. v plus x into dv by dx is equal to 1 plus v மட்டும் தான் இருக்கு. இப்ப வேரியபிள் செப்பரேஷன் ஈஸி. இந்த plus v அந்த சைடு கொண்டு போறோம். x into dv by dx is equal to 1 plus v இன்செட் பண்ண minus v. plus v minus v cancel ஆயிடுச்சுன்னா வெறும் equal to 1 மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? x into dv by dx equal to 1. x into dv by dx equal to 1 மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுலயும் வேரியபிள் செப்பரேஷன் நான் பண்ணுவோம். ஸோ dx by x இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப dv is equal to dx மேல வந்துடணும். x வந்து டினாமினேட்டர்ல வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் எழுதலாம். இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இப்ப integration of dx by x is equal to integration of dv ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 1 by x எப்படி எழுதலாம்? log x and dv integrate பண்ணா v plus இது logல இருக்கிறனால log c ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த plus c unset பண்ணா என்ன ஆயிடும்? log minus ஆயிடுமா? so log x minus log c is equal to v. இப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு? மைனஸ். அப்ப நான் என்ன பண்ணும்? logல டிவிஷன்ல எழுதணும் x by c is equal to v. இப்ப இந்த log நான் ரிமூவ் பண்ணும். ரைட்டா? அப்ப இதை e பவர்ல எழுதிக்கணும். அப்ப x by c is equal to e பவர்ல v ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்ப நான் x is equal to கொண்டு வரணுமா? x is equal to c into e பவர்ல v. இப்ப v யோட வேல்யூ என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணுமா? y by x. ஏன்னா y is equal to vx ன்னு அர்த்தம். so v is equal to y by x. therefore x ஓட வேல்யூ எப்படி மாறும்? x is equal to c into e power y by x. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.